அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு புனித ரமலான் மாதத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைய தஹஜ்ஜுல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப இலகுவான துவா தான், ஆனால் அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். இன்னும் ஒவ்வொரு தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரும். அது மட்டுமல்ல, செல்வத்தை பறக்கத்தான் பெற்றுத்தரும். இன்னும் குடும்பத்தில் எல்லோருக்குமே மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் தேடக்கூடிய அனைத்து நியாமத்தையுமே நமக்கு பெற்றுத்தரும். அதனால தஹஜத்தில் ஏதாவது இன்றைக்கு ஸ்பெஷலாக ஓதணும் அப்படின்னா இந்த திக்ரை ஒதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அதிகம் அதிகம் நீங்கள் கேட்குறத விடவும் சிறந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அந்த திக்ரு என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அழகான ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல்லர்லி இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹுதான் எவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹுவை புகழக்கூடிய அழகான ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம். இதில் கனியூ அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை கொண்டதுனால தான் இந்த ஒரு ஆயத்திற்கு நிறைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த கனியூன்னு சொல்லும்போது, அல்லாஹ் தேவையற்றவன்னு சொல்லும்போது நம்மளோட தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கபூலாக்குறான். நம்மளோட ஒரு தேவை கூட மிச்சம் இல்லாமல் பார்த்துக்கிறான். நாமும் எவரிடத்திலும் தேவையற்றவராக இருக்க முடியும். எனவே உங்களுக்கு அதிகமான செல்வம் வரணும், இன்றைக்கு இரவுக்குள்ள எனக்கு பணம் கிடைக்கணும், இன்றைக்கு இரவுக்குள்ள குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுறணும், இன்றைக்கு இரவுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஹஜ்ஜுல 141 தடவை இந்த வசனத்தை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையும் தருவான். அது மட்டுமல்ல, வானம் பூமி இதற்கு இடையில இருக்கக்கூடிய உங்களுடைய தேவைகள் எந்த இடத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் ஓதி பாருங்க. காலையிலே இதற்கான பதிலை நீங்கள் கேட்பீங்க. மிக சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு பகல் பொழுதுல உங்களுக்கு நடக்கும். எனவே இந்த அழகான திருக்குரானுடைய வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட தேவைகளை யாருக்கிட்டையும் சொல்லாமல் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் சொல்லி அவன்கிட்ட இருந்து தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் அழகான வஜீஃபாக்கள் இருக்குது, ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம். மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜுஸ் குரானும் தமிழில் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.